ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஐஷூஸ் கிச்சன். நான் உங்கள் ஐஷு. ஸோ இன்றைக்கி இந்த பாவக்காய் வச்சு சூப்பரான ஒரு பாவக்காய் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு ரெடி பண்ணியாச்சு. இங்கிட்டு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி நம்ம ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இது கூட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் நம்ம ஆட் பண்ணி செஞ்சோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ பாவக்காய் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒரு கிச்சன் டவல் வச்சு நம்ம நல்லா தொடச்சிட்டு இந்த எண்ணெயோடு நம்ம ஆட் பண்ணி நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம், பட் நமக்கு டைம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மட்டும் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் இதை நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கசப்பு தன்மை இருக்காது. கசப்பு தன்மை இருந்துச்சுன்னா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்குமே கசப்புன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாவக்காவை சாப்பாடோடு சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை இருக்காது. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. ஸோ அதை எடுத்து வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், சீரகம் போட்டு நம்ம நல்லா அதை பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு 3லேருந்து 4 கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா அதையும் பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சோன்னே நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டு இது கூட போட்டு நம்ம நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு, அந்த தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை வணக்கி விட்டுறலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாவக்காவை இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். பாவக்காவை ஆட் பண்ணியாச்சு. நல்லா இதோட ஒன்று சேர அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போது மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, மஞ்சள் தூள் தேவையான அளவு நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ போட்டு எல்லாம் ஒன்று சேர கிளறி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. எல்லாம் செட் ஆகி வரட்டும். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா செட் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் புளியை கரைச்சி அது கூட நம்ம ஊற்றி நல்லா கிளறி விட்டுறலாம். தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுறலாம். ஒரு மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா குழம்பு நல்லா பாருங்கள் கொதித்து வந்துருச்சு. ஸோ பாருங்கள், பாவக்காய்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காவை இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுருங்க. குழம்ப லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வைங்க. அடிக்கடி கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். நான் ரொம்ப இன்றைக்கி கிரேவி பதத்தில் வைக்கலை, ஓரளவுக்கு குழம்பு மாதிரி தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வாசமே பயங்கரமாக இருக்குங்க, பசியை பயங்கரமாக தூண்டுது. ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், சூப்பராக கொதித்து வந்துருச்சு குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ